வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமருதீன் அண்ட் தென் பார்வதிக்குள்ள இருந்த அந்த பிரச்சனையை வந்து வினோத் வந்து கேட்குறாரு. அவன் ஓகே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி கமருதீனுக்காக விஜய் பார்வதிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. விஜய் பார்வதி அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை நாங்கள் சார்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி வினோத்கிட்ட இதை கன்வே பண்ணுறாங்க. பட் வினோத் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீ வந்து பேசின ஓகே, உனக்கு நீ முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிற, பட் கமருதீன் வந்து இல்லை அப்படின்றான். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, ஆனால் பப்ளிக்காக இப்போ நான் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் கிடையாது அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமருதீனுக்கு ஏதாவது அவரோட இமேஜ் பாதிக்கிற அளவுக்கு வெளியே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாலும் நான் வந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறேன். அண்ட் தென் நான் அதுக்கு வந்து உறுதியும் தரேன். லைக் என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, வெளியே எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணுமோ அதை ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜும் பாதிக்காத மாதிரி நான் வந்து உன்னை சேவ் பண்ணி விடுறேன் அப்படின்றத பேசி தான் வந்து 2 பேரும் வந்து நாங்கள் ஷார்ட் அவுட் பண்ணோம். பட் ஆனால் இப்போ அவன் வந்து திரும்பவும் அந்த விஷயத்தை திரும்ப எடுத்து அதை பேசுகிறான் அப்படின்னா எனக்கு புரியல அவன் என்ன வந்து பண்ண வரான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கமருதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம என்ன தான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்படிடா அப்படிடா அப்படின்னு சொன்னாலும் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரி தான் இருப்பார். அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டை போடுவார், அப்புறம் தூங்குவார், அட்வைஸ் பண்ணுவாங்க நைட்டு, திரும்ப தூங்குவார், திரும்ப காலையிலேருந்து சண்டை போடுவார், அதெல்லாம் மறந்துட்டு. அதே மாதிரி தான் இப்போ வந்து விஜய் பார்வதி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்றத வந்து வினோத்கிட்ட சொல்கிறாங்க. பட் அதை நான் பப்ளிக்காக இப்போ கன்ஃபெஸ் பண்ண முடியாது அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வினோத் வந்து கமருதீனுக்காக பேச வந்தது எதுக்கு? ஏன்னா கமருதீனை வந்து வினோத்தை பேச சொல்லி அனுப்புனாரா, இல்லை வினோத் கிட்ட கமருதீன் புலம்புனால வினோத் வந்து கேட்குறாரா அப்படின்றது தெரியல. பட் விஜய் பார்வதி தெளிவாக இருக்காங்க. வெளியே எப்படி வந்திருந்தாலும் உன்னோட இமேஜ் பாதிக்காத அளவுக்கு நான் உனக்கு வந்து பைசல் பண்ணி விடுறேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லி, நீ உன் பாதையில் போ, நான் என் பாதையில் போகிறேன்ற மாதிரி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இதை புரிஞ்சிட்டு அவர் விளையாடுவார்னு பார்த்தா அப்படின்னா, திரும்ப லைக் போன வாரம் ஜெயிலில் சாண்டா இருந்தப்போ அங்கே போய் சாண்டா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அரோரா கிட்டேயும் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப விஜய் பார்வதிக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க வந்து வேறு ஒருத்தர் கூட நம்ம இருக்கணும் அப்படின்றனால அமித் கூட இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா கமருதீன்கிட்ட தான் போனான்னா அங்கே அரோரா வந்து கமருதீனை பிடிச்சி ஏறிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அவங்க இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வாரம் செம கேம் ஃப்ரம் பார்வதி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.